இந்த வீடியோவில் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட் எம்எஸ்சி கிளாஸ் ஆன்லைன் கிளாஸில் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போது ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகள் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத நம்ம அங்கே பார்க்கலாம். சரிங்களா? அது வந்து நியூட்டனியன் கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். தி மோஷன் ஆஃப் எ பார்ட்டிகிள் இஸ் டிஸ்கிரைப்டு பை நியூட்டன்ஸ் செகண்ட் லா as F equal to dp by dt. நமக்கு தெரியும் நியூட்டனியன் கான்செப்டில் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி ஒரு சிஸ்டமை எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்றது தான் நியூட்டனோட ஐடியா. அதை பேஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னாக்கா F equal to dp by dt. இது நீங்கள் சின்ன கிளாஸில் F equal to ma அப்படின்னு பார்த்துருப்பீங்க. வேர் p is the linear momentum of the particle. இப்போ லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த சிஸ்டம் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும் அப்படின்றது நமக்கு இங்கே தெரியுது. சரிங்களா? when the mass m remain constant may we write F equal to ma. அப்போது இந்த மொமெண்டம் லீனியர் மொமெண்டம் அப்படின்றதும் இந்த கான்ஸ்டன்ட் மாஸ், சரிங்களா, இந்த கான்ஸ்டன்ட் மாஸ் இது ரெண்டுத்தையுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா அது ரெண்டும் முக்கியமான பாயிண்ட்ஸ். அப்போது ஒரு சிஸ்டமை கால்குலேட் பண்ணும்பொழுது அதில் ஒரு சிஸ்டம் ஒரு கிளாசிக்கல் சிஸ்டமோட ஒர்க் பண்ணும்பொழுது நியூட்டனியன் கான்செப்ட் பிரகாரம் மாஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அந்த சிஸ்டமில். சரிங்களா? இப்போ இதுதான் ஒரு சிஸ்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்துட்டு நிறைய பார்ட்டிகள் இருக்கிறதா, இது ஒரு சிஸ்டம், இதில் நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கிறதா வச்சுப்போம். இந்த பார்ட்டிகளோட பிஹேவியர் எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கணும் அப்படின்றது தான். அப்போது இந்த பார்ட்டிகள் மூவ் ஆகுதுன்னா அதோட மூமெண்ட் வந்து லீனியர் மோஷனாக இருக்கணும். இப்போ லீனியர் மோஷனாக இருக்கும்பொழுது நம்ம F equal to ma அப்படின்றத அப்ளை பண்ணலாம். அதை தாண்டி மாஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். சப்போஸ் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோன்னு வச்சுங்களேன், அதனால் வந்துட்டு மாஸ் வேரியேஷன் இருக்கக்கூடாது. அது இயல்பாகவே இயங்கினாலும் அந்த அந்த துகளோட மாஸ் வந்து எந்த காரணத்தை கொண்டும் வேரி ஆகக்கூடாது அப்படின்றது தான். சரிங்களா? அப்போ கான்ஸ்டன்ட் மாஸ் அப்படின்பொழுது F equal to ma அப்படின்றத நம்ம அப்ளை பண்ண முடியும். தட் இஸ் m d square r by dt square. இது செகண்ட் ஆர்டர் ஆக்சலரேஷன் அப்படின்றத மீன் பண்ணுது. இப்போ நியூட்டனியன் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு துகள் அப்படின்னா அது பாயிண்ட் மாஸ் அப்படின்னு நம்ம மீன் பண்ணலாம். சரிங்களா? ரெண்டுமே ஒரே மீனிங் தான். சில புக்ஸில் பாயிண்ட் மாஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, சில புக்ஸில் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே ஒரே மீனிங் தான். சரிங்களா? இப்போ நிறைய பார்ட்டிகல் இருக்குன்னா அது நம்ம சம் ஓவர் பண்ணும்போது டோட்டல் சிஸ்டம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். சரிங்களா? ரைட். இஃப் வி டிஸ்கிரைப் தி மோஷன் இன் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ். ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம இது வந்து ஃபஸ்ட் எம்எஸ்சிக்கு உண்டான ஆன்லைன் கிளாஸு. வேறு வீடியோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் கோர்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் பிவி ஃபிசிக்ஸ் சேனலில். அதில் நீங்கள் பாருங்கள். ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ் என்ன அப்படின்ற இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருக்கேன். அதை நம்ம பின்னாடி நிறைய வீடியோஸ் போடும்போது அதில் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும். சரிங்களா? அப்போது எஃப்எக்ஸ், ஸோ எஃப்ஆர் ஃபோர்ஸ், எக்ஸ் வந்து அது பொசிஷன் இண்டிகேட் பண்ணுறது. சரிங்களா? எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு சம் ஓவர் எஃப் என்எக்ஸ். இப்போ n பார்ட்டிகல்ஸ் இந்த சிஸ்டமில் இருக்குது அப்படின்றது தான். தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் என்எக்ஸ் ஈக்குவல் டு எம் டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர். தட் இஸ் ஈக்குவல் டு எம் எக்ஸ் டபுள் டாட். சரிங்களா? எக்ஸ் டாட் அப்படின்னா வெலாசிட்டி, எக்ஸ் டபுள் டாட் அப்படின்னா ஆக்சிலரேஷன் அப்படின்றது தான். தட் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ சப்ஸ்கிரிப்டில் எக்ஸ் எழுதியிருப்பாங்க. சரிங்களா? இது சப்ஸ்கிரிப்டில் எக்ஸ். அப்போது இஃப் தி அப்ளைடு ஃபோர்ஸ், இப்போ ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்பொழுது, இப்போ ஒரு சிஸ்டமுக்கு ஃபோர்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னென்னா ஒரு சிஸ்டம் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான். அந்த சிஸ்டமில் எஃப் வந்து எப்படி அப்ளை பண்ணால் என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றத நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது. தட் இஸ் F equal to dp by dt அப்படின்னு எழுதியாச்சு. அது டைம் டிபெண்ட் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. P அப்படின்னா லீனியர் மொமெண்டம் அப்படின்றதும் தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஃப்பை பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது கான்ஸ்டன்ட் மாஸ் இருக்கணும் ஒரு பார்ட்டிகளுக்கு அப்படின்றதையும் நம்ம இப்போ தான் சொன்னோம். அப்போது ஒரு ப்ராப்பராக ஒரு சிஸ்டம் இருந்தால் அதுக்கு வந்து நம்ம நியூட்டன் கான்செப்டை
ஈஸியாக அப்ளை பண்ணலாம், ஈஸியாக ரிசல்ட்டும் எடுக்கலாம் அப்படின்றது தான். சரிங்களா? இப்போது இந்த ஃபோர்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் அப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? தி அப்ளைடு ஃபோர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். இப்போ கான்ஸ்டண்ட்டாக ஒரு அப்ளைடு ஃபோர்ஸை கொடுக்குறதா வச்சுப்போம். அப்போது கான்ஸ்டண்ட்டாக அப்ளைடு ஃபோர்ஸை கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் பெண்டலம் எடுத்துக்கங்க. கண்டினியூஸ் ஆசிலேஷன் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ஃபோர்ஸை தொடர்ந்து கொடுக்கணும், கண்டினியூஸ் ஃபோர்ஸை கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் அது தொடர்ந்து ஆசிலேஷன்லேயே இருக்கும் அப்படின்றத இந்த கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் மீன் பண்ணுது. சரிங்களா? அப்போது ஒரு சிஸ்டமுக்கு தொடர்ந்து அந்த பார்ட்டிகளுக்கு ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும்பொழுது அது எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறோம் அப்படின்னா F ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. தட் இஸ் F ஈக்குவல் டு MA அப்படின்றது நமக்கு தெரியும். எக்ஸாம்பிள், ஃப்ரீலி ஃபாலிங் பாடிஸ் அண்ட் எவ்ரிடே மோஷன்ஸ். ஸோ பீரியாடிக்காக நம்ம ரெகுலராக ஏதாவது ஒரு ஒர்க்கை பண்ணுறோன்னா அங்கே கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு டெய்லி எழுந்து நம்ம காலேஜுக்கு போகிறோன்னு வச்சிங்களேன். இந்த காலேஜுக்கு போகணுன்ற அந்த உந்துதல், சரிங்களா, அந்த மொமெண்டம், அந்த ஃபோர்ஸ், அதை தான் நம்ம இங்கே கான்ஸ்டன்ட்டு ரெகுலராக ஒரு ஒர்க்கை டெய்லி பண்ணுறது, ஒரு பர்டிகுலர் டைமில் பண்ணுறது அப்படின்றது தான். அதே மாதிரி ஒரு பார்ட்டிகள் வந்து ஒரு பீரியாடிக் மோஷனை, ஒரு லீனியர் மோஷனை ஒரு சிஸ்டமில் மெயின்டைன் பண்ணால் அப்போது வந்து கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அங்கே ஆக்ட் பண்ணுது அப்படின்றது தான் அர்த்தம். சரிங்களா? when the applied force acting on the particle is constant in time, that is d square x by dt square, that is equal to dv by dt, that is equal to f by m is a. இது கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம இங்கே f MA அப்படின்றப்போ ஆக்சிலரேஷன் கால்குலேட் பண்ணுறப்போ A ஈக்குவல் டு F பை M அப்படின்றது தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இப்போ A அப்படின்னா F பை M, தட் இஸ் ஈக்குவல் டு dv பை dt, தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்றது தான் ஆக்சிலரேஷன். அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அதோட செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஃபார்ம் தான் இங்கே நம்ம எழுதியிருக்கிறது. இப்போ இது எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன்ஸ். சரிங்களா? இப்போது ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி பார்ட்டிக்கல் அப்படின்றத நம்ம எழுதியாச்சு. இது எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன்ஸ். இந்த ஈக்குவேஷன்லாம் நீங்கள் 9th 10th அந்த மாதிரி கிளாஸில் பார்த்துருப்பீங்க. V ஈக்குவல் டு V0 ப்ளஸ் AT. இங்கே Tனா டைமு, ஏனா ஆக்சிலரேஷன், V0 அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி, Vனா ஃபைனல் வெலாசிட்டி அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். அப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி அப்படின்ற ஈக்குவேஷனும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? இப்போ இனிஷியல் வெலாசிட்டி V0 அப்படின்னா இனிஷியல் பொசிஷன் வந்துட்டு x0வாக தான் இருக்கும் அப்படின்றது தான். இப்போ V ஈக்குவல் டு V0 ப்ளஸ் AT. இதை வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். x ஈக்குவல் டு x0 ப்ளஸ் V0t ப்ளஸ் ஆஃப் AT ஸ்கொயர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா V ஸ்கொயர் ஈக்குவல் டு V0 ஸ்கொயர் ப்ளஸ் 2a இன்ட்டு x மைனஸ் x0. இது சேஞ்ச் இன் பொசிஷன் அப்படின்ற மீனிங்லாம் எடுத்துக்கலாம். அது தனியாக கால்குலேஷன் எல்லாம் இருக்குது, அது சின்ன கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? ஆர் தி ஃபெமிலியர் ஈக்குவேஷன்ஸ் தட் டிஸ்கிரைப் தி ட்ரான்ஸ்லேஷன் மோஷன் ஆஃப் எ பார்ட்டிக்கல் இன் ஒன் டைமென்ஷன். சரிங்களா? இப்போ ஒன் டைமென்ஷன் ட்ரான்ஸ்லேஷன் ஈக்குவேஷன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் தான். சரிங்களா? இது நீங்கள் எழுதினாலே போதுமானது. இப்போ ஒன் டைமென்ஷனில் நம்ம ஒரு பார்ட்டிகளை ஸ்டடி பண்ணும்பொழுது நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணலாம். இப்போ இங்கே ட்ரான்ஸ்லேஷன் மோஷன் அப்படின்னா எதை மீன் பண்ணுது? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் எல்லாமே ட்ரான்ஸ்லேஷன் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ட்ரான்ஸ்லேஷன் மோஷன்னா அது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, இங்கே ஒரு பார்ட்டிகள் இருக்கிறதா வச்சுப்போம். இது ஒரு சிஸ்டம், இதில் ஒரு பார்ட்டிகள் இருக்கிறதா வச்சுப்போம். அதோட இனிஷியல் வெலாசிட்டி V0 T0, அதுக்கப்புறம் x0ன்னு இங்கே எழுதிக்கலாம் நம்ம. சரிங்களா? x0 அப்படின்றதையும் எழுதிக்கலாம். இது இப்போ வந்துட்டு இந்த பார்ட்டிகள் மூவ் ஆகிறதா வச்சுப்போம். அதோட பொசிஷன், ஃபஸ்ட்டு பொசிஷன் x1, அதுக்கப்புறம் இருக்கிற பொசிஷன் x2 x3 x4 இந்த மாதிரி மூவ் ஆகிறதா வச்சுப்போம். சரிங்களா? x1 அப்படின்னா T1, x2னா T2, x3னா T3. இந்த மாதிரி கண்டினியூஸ் ப்ராசஸை ஒரு பார்ட்டிகளுக்கு நம்ம எழுதும்போது அதோட ட்ரான்ஸ்லேட்டரி மோஷனை நம்ம எப்படி மீன் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இங்கே எழுதியிருக்கிற ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே. சரிங்களா? அப்போ இந்த ட்ராஜெக்டரி அப்படின்றத மூவிங் ஆஃப் எ பார்ட்டிக்கல் அப்படின்றத நம்ம ட்ரான்ஸ்லேட்டரி மோஷனாக இங்கே கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்றது தான். அதோட சேஞ்ச் இன் பொசிஷன், டைமை டிபெண்ட் பண்ணி அது எப்படி மூவ் ஆகுது அப்படின்றது தான் ஒன் டைமென்ஷனில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம ஒரு பார்ட்டிகளுக்கு கொடுக்கலாம். இப்போ அடுத்த அப்ளைடு ஃபோர்ஸ் இஸ்
டைம் டிபெண்ட். ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் கொடுக்கும்பொழுது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது. இப்போ அங்கே கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் ஃப்ரீ ஃபாலிங் பாடிஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ ஃப்ரீ ஃபாலிங் பாடிஸ்னால் எப்படி கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு வரும். இப்போது ஒரு பால் எடுத்து ஒரு மேலேருந்து கீழே போடுறோன்னு வச்சிங்களேன், அதுக்கு மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான், சரிங்களா? இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எல்லா இடத்துலையுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்றது தான். இப்போ ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸை அங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது தான் அதுக்கு மீனிங், சரிங்களா? அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். தி அப்ளைடு ஃபோர்ஸ் இஸ் டைம் டிபெண்ட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு ஃபோர்ஸை பீரியாடிக்காக நம்ம அப்ளை பண்ணுறதா வச்சுப்போம். எக்ஸாம்பிள் இன் தி கேஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், அதுக்கு வந்து டைம் பல்ஸ் வேவ்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், ஆசிலேஷன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்காக இங்கே நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எடுத்துக்கிறோம். இம்ப்ளைஸ் தட் இட் இஸ் அன் எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம், சரிங்களா? இது வந்து எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் அப்படின்பொழுது நம்ம ஈஸியாக டைமை டிபெண்ட் பண்ணி அதை டெரைவ் பண்ணிக்கலாம் அப்படின்றத அர்த்தம். தேர்ஃபோர் எம் dv/dt = f of t. அப்படி f of t டைமை டிபெண்ட் பண்ணி நம்ம இந்த ஈக்குவேஷன் எழுதும்போது m dv/dt நம்ம ஏற்கனவே எழுதின ரெகுலராக எழுதுகிற ஒரு ஈக்குவேஷன் தான், சரிங்களா? dv/dt அப்படின்றது. எக்ஸாம்பிள் தி அயனோஸ்பியர் இஸ் எ ரீஜியன் தட் சரௌண்டட் எர்த் EARTH earth at a height of approximately 200 km, சரிங்களா? நம்ம எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து 200 கிலோமீட்டரில் அயனோஸ்பியர் இருக்குது, வித்தின் ப்ராக்கெட் 125 மைல்ஸ், சரிங்களா? ஃப்ரம் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நாங்கள் கொடுக்குறது தான். அயனோஸ்பியர் கன்சிஸ்ட் ஆஃப் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸ் அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ் ஃபார்மிங் எ நியூட்ரல் கேஸ், சரிங்களா? அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் சேரும்போது அங்கே நியூட்ரல் அப்படின்ற ஒரு விஷயம் ஃபார்ம் ஆகுது அப்படின்றது தான். இது வந்து வேக்யூம் டியூப்பில் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நான் வேக்யூம் டெக்னாலஜிக்கு ஒரு நிறைய வீடியோ போட்டிருக்கேன், 40-50 வீடியோ போட்டிருப்பேன். அதில் எல்லா கவுண்டர்ஸையுமே நான் எல்லா சாம்பர் கவுண்டர்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணிருக்கிறேன். அதில் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் அயன்ஸ்னால் என்ன, எலக்ட்ரான்ஸ் வந்து அது கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது, அட்டாமிக் லெவலில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே நீங்கள் அங்கே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்டாமிக் ஃபிசிக்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? when radio waves, that is electromagnetic wave, passes through the ionosphere, it interacts with the charged particles and accelerates them, சரிங்களா? அப்போ அது கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அதோட எனர்ஜி அதிகமாகுது அப்படின்றது தான். இப்போ இங்கே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான், சரிங்களா? இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பர்டிகுலர் அதோட வேவ் லென்த், ஒவ்வொன்றுத்துக்கும் பர்டிகுலர் வேவ் லென்த் இருக்கும். வேவ் லென்த் பர்டிகுலர் வேவ் லென்த்னும்பொழுது கான்ஸ்டன்ட் வேவ் லென்த்னா அது கான்ஸ்டன்ட் மோஷனில் தான் இருக்கும் அப்படின்றது தான். அப்போ இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த்து ஒரு பர்டிகுலர் டைமில் அங்கே வந்து ஒரு எலக்ட்ரானையோ ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகளையோ அப்ரோச் பண்ணுது அப்படின்றது தான் நம்ம இங்கே டைம் டிபெண்ட் ஃபோர்ஸ், அப்ளைடு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தி ரிசல்ட், தி ஃபேஸ் வெலாசிட்டி v of the electromagnetic wave in the ionosphere is greater than the speed of light. அப்போ அந்த மாதிரி வந்து அப்ரோச் பண்ணும்பொழுது ஆல்ரெடி அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கும். இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும், லைட் அப்படின்றது தெரியும். அது வந்து லைட் ஸ்பீடும் நமக்கு தெரியும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் அப்படின்றது. அதை வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்கும்போது இங்கே கிரேட்டர் தென் லைட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றது தான். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, தி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி அயனோஸ்பியர் ஃபார் இன்கமிங் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இஸ் லெஸ் தேன் தி refractive index of the free space from where the waves are coming, சரிங்களா? அப்புறம் நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியில் நம்ம பார்த்துருப்போம், வெலாசிட்டி லைட் வெலாசிட்டி 3 × 10⁻⁸ அப்படின்னு சொல்லிட்டு இன் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். அப்போ இங்கே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வெலாசிட்டி சேஞ்சஸ் எப்படி நடக்குது அப்படின்னா, நீங்கள் ஆப்டிக்ஸில் வந்து டைஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ் இந்த மாதிரி டாப்பிக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க.
டென்சிட்டி ஆஃப் தி மீடியம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சரிங்களா. அப்போ டென்சிட்டி ஆஃப் தி மீடியம் சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்றது தான். இப்போது ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியமுக்கு போகும்போது டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியமுக்கு போகும்போதும் லைட்டோட வெலாசிட்டி வேரி ஆகுது. அது ரெண்டுத்துக்கு இடையே உள்ள ரேஷியோ தான் நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸாக இங்கே கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயந்தான். அப்போது ஃப்ரீ ஸ்பேஸுக்கு ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும், நம்ம இன்சிடென்ட் ஃப்ரேமுக்கு ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். அப்போ ஃப்ரீ ஸ்பேஸில் தான் லைட்டோட வெலாசிட்டி சி சரிங்களா. அதை விட டென்சிட்டி கம்மியாக இருக்குதுன்னு வச்சிங்களேன், ஃப்ரீ ஸ்பேஸை விட டென்சிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே லைட் வெலாசிட்டியை விட அதிகமாக தான் லைட்டோட வெலாசிட்டி இருக்கும் அப்படின்றது தான். அப்போ இங்கே இன்சிடென்ட் மீடியம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி அயனோஸ்பியர் இதுதான் இங்கே இன்சிடென்ட் மீடியம். இந்த இன்சிடென்ட் மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃப்ரீ ஸ்பேஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை விட கம்மியாகிடும் அந்த இன்ட்ராக்ஷன் நடக்கும்பொழுது. அதனால் லைட் வெலாசிட்டியை விட அதிகமாக இங்கே பார்ட்டிகிள்ஸ் மூவ் ஆகுது அப்படின்றது தான் இங்கே நம்ம மைண்டில் வச்சுக்கணும் சரிங்களா. இதுதான் இங்கே விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா தி அப்ளைடு ஃபோர்ஸ் இஸ் வெலாசிட்டி டிபெண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் வி அப்படின்னு நம்ம எழுதிருக்கோம். எக்ஸாம்பிள் சச்சஸ் ஏர் ரெசிஸ்டன்ஸ் டு ஃபாலிங் ஆர் ரைசிங் ஆப்ஜெக்ட் அப்படின்றது தான் எங்கள் கான்செப்ட் சரிங்களா. இப்போ வெலாசிட்டியை டிபெண்ட் பண்ணி இங்கே ஒரு ஃபோர்ஸை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான். இது நியூட்டன்ஸ் லா மே பி ரிட்டன் ஆஸ் எஃப் ஆஃப் வி ஈக்குவல் டு எம் டிவி பை டிடி அப்படின்றது தான் நம்ம வழக்கமாக ரெகுலராக எழுதுகிற அதே ஈக்குவேஷன் தான். இஃப் ஆப்ஜெக்ட் மூவிங் இன் ஏ ஃப்ளூயிட் ஆப்போசிங் ஃபோர்ஸஸ் கால்டு விஸ்கஸ் ஃபோர்ஸ். இது நமக்கு தெரியும். ஒரு தண்ணியில் நம்ம கையை வச்சு தள்ளுறோன்னு வச்சுங்களேன், அதுக்கு வந்து வாட்டர் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும், நம்ம ஃபோர்ஸுக்கு எதிரான ஒரு ஃபோர்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணோம். அதுதான் நம்ம விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் விஸ்கஸ் ரெசிஸ்டன்ஸ். இங்கே ஏர் ரெசிஸ்டன்ஸ் கூட எடுத்துக்கலாம். சில இடத்துல மேக்ஸிமம் ஏர் ரெசிஸ்டன்ஸ்னால் நெக்லிஜிபிள் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா. அப்போது இங்கே விஸ்கஸ் ஃபோர்ஸ் கூட இங்கே கவுண்டிங்கில் எடுத்துக்கலாம். ஒரு பார்ட்டிகள் வந்துட்டு ஒரு ஃப்ளூயிடில் மூவ் ஆகுது, ஒரு பொருள் வந்து ஃப்ளூயிடில் மூவ் ஆகுது அப்படின்றது. எக்ஸாம்பிள் ஷிப் கூட எடுத்துக்கலாம். கப்பல் போடுறது அதுக்கு நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் பிரகாரம். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுங்க சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா தி அப்ளைடு ஃபோர்ஸ் இஸ் பொசிஷன் டிபெண்ட் தட் இஸ் எஃப் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். நம்ம ஆரம்பத்துலேருந்து எழுதுகிறோம் ஃபோர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட் எஃப் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதிருக்கிறோம். அதுக்கப்புறமா டைம் டிபெண்ட்னா எஃப் ஆஃப் டி தட் இஸ் ஈக்குவல் டு எம் டிவி பை டிடி அப்படின்னு எழுதிருக்கோம். அதுக்கப்புறம் வெலாசிட்டி டிபெண்ட் எழுதிருக்கோம் எஃப் ஆஃப் வி ஈக்குவல் டு எம் டிவி பை டிடி அப்படின்னு எழுதிருக்கோம். அதுக்கப்புறமா இங்கே வந்து பொசிஷன் டிபெண்ட் தட் இஸ் எஃப் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் சரிங்களா. சச்சஸ் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் டு வைப்ரேட்டிங் ஸ்ப்ரிங். சரி, நமக்கு தெரியும் ஒரு வாட்டி ஸ்ப்ரிங் இழுத்து விட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அது தொடர்ந்து ஆசிலேஷன்லேயே இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் அதுக்கு ரீசன் தட் இஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் அண்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி தட் இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் எஃப் எம் டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது தான் சரிங்களா. இது நம்ம அதே ஆக்சிலரேஷன் ஈக்குவேஷன் வி இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் பொசிஷன். இங்கே வந்து வெலாசிட்டி பொசிஷனை பொறுத்து இருக்குது அப்படின்றது தான் நமக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம ஒரு சிஸ்டமை ஸ்டடி பண்ணும்பொழுது ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகுது அப்படின்னா அந்த சிஸ்டமில் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இயங்கிறதுக்கு வாய்ப்பு. இது ஒரு பார்ட்டிக்கல் அப்படின்னா இந்த சிஸ்டமில் இது வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், ஃபோர்த்து பொசிஷன் அப்படின்னா இந்த சிஸ்டமில் இந்த என்விரான்மெண்ட்டில் இந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டி இந்த பொசிஷனில் இருக்குமா அப்படின்றது நமக்கு தெரியாது சரிங்களா. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி இங்கே இருக்குது அப்படின்னா இதே வெலாசிட்டியில் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுதா அப்படின்றது நமக்கு தெரியாது. இப்போ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆனால் இந்த மாதிரி வேரியேஷன் இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. அப்போது ஒரு கர்வ்டு பாத் எப்போ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா வெலாசிட்டி வேரியேஷன் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட பாத்தில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம் சரிங்களா. அப்போது பொசிஷனை டிபெண்ட் பண்ணி வெலாசிட்டியை கால்குலேட் பண்ணும்பொழுது அது ஒரு லீனியர் மோஷனாக இருந்தால் அது கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். அப்போ தான் நம்ம எஃப் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்றத அப்ளை பண்ணவே முடியும் அப்படின்றது தான். அப்போது அது ரெண்டுத்துக்கு இடையே ஒரு கிராஃப் போட்டாக்க இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா வி இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் பொசிஷன் அப்படின்னு எழுதியாச்சா ரைட். எம்வி டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது தான் நம்ம இங்கே கொடுக்குற ஈக்குவேஷன் ஸ்டேட்ஸ். If a particle is moving under the action of a position dependent force,
then the sum of its kinetic energy and potential energy remains constant throughout its motion. சரிங்களா? அப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகாமல் இருக்குன்னா கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெண்டுமே மாறாமல் தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். அதுக்கு தான் நம்ம இங்கே ஒரு கிராஃப் போட்டு காட்டிருக்கோம், கால்டு கன்சர்வேஷன் ஃபோர்ஸஸ். சரிங்களா? இந்த கன்சர்வேஷன் ஃபோர்ஸஸ் இந்த மெக்கானிக்ஸில் வர லாஸை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தட் இஸ் ஆஃப் 1/2m dx/dt the whole square plus v of x. இது கைனடிக் எனர்ஜி, சாரி மார்க்கர் ட்ரை ஆகிடுது. கைனடிக் எனர்ஜி, இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது ரெண்டுத்தையும் சேர்த்தா இங்கே டோட்டல் எனர்ஜியை எழுதியிருக்கிறோம். ஃபார் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் k + v இஸ் நாட் கான்ஸ்டன்ட் அப்படின்றது தான். சரிங்களா? இங்கே கேன்றது வந்து கைனடிக் எனர்ஜி அப்படின்ற கைனடிக் எனர்ஜி, வின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அண்ட் ஏ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபங்க்ஷன் does not exist for such forces. An example of non-conservative force is a frictional force. சரிங்களா? இப்போ கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் அப்படின்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இயங்குது அப்படின்றது தான் அர்த்தம். புற விசைகள் அங்கே வந்து ஒர்க் பண்ணாது, எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்றது அது கன்சர்வேட்டிவ் சிஸ்டம். நான் கன்சர்வேட்டிவ் அப்படின்னா வெளிப்புற விசை நம்ம எக்ஸ்டர்னலாக நம்ம கொடுக்கலனாலும் அந்த இயக்கத்தில் வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கும். அது எந்த சுச்சுவேஷனில் இயங்குதோ அதை பொறுத்து அங்கே ஒரு ஃபோர்ஸ் தானாகவே உருவாகும். அது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸாக இருக்கலாம். அப்போ வந்துட்டு இந்த ஈக்குவேஷன் நம்ம அப்ளை பண்ண முடியாது அப்படின்றது தான். சரிங்களா? ரைட், இதோட நம்ம இன்ட்ரடக்ஷன் ஃபஸ்ட்டு MSc உண்டான கிளாஸை முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.